சாந்தி. இன்றைய முரளி 8 ஜூன் 2024. இனிய குழந்தைகளே, நினைவால் விக்காரமங்கள் விநாசமாகின்றன, தியானத்தில் செல்வதால் ஆவதில்லை. டிரான்ஸ் அற்ப பைசாவின் விளையாட்டு. எனவே டிரான்ஸில் செல்வதற்கு ஆசை வைக்காதீர்கள். கேள்வி: மாயாவின் விதவிதமான ரூபங்களில் இருந்து தப்பிப்பதற்கு எல்லா குழந்தைகளுக்கும் தந்தை எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, டிரான்ஸில் போக வேண்டும் என்ற ஆசை வைக்காதீர்கள். ஞான யோகத்தில் டிரான்ஸிற்கு எந்த தொடர்பும் கிடையாது. முக்கியமானது படிப்பு. ஒருவர் டிரான்ஸில் சென்று எனக்கு மம்மா வந்தார், பாபா வந்தார் என்று சொல்கிறார். இவை அனைத்தும் மாயாவின் சூட்ச்ம எண்ணங்கள். இதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாயா சில குழந்தைகளுக்குள் பிரவேசம் செய்து தலைகீழான காரியங்களை செய்ய வைக்கிறது. அதனால் டிரான்ஸில் போக வேண்டும் என்ற ஆசை வைக்கக்கூடாது. ஓம் சாந்தி. ஒரு பக்கம் பக்தி, மறுபக்கம் ஞானம். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். பக்தி அதிகமாக இருக்கிறது, அதை கற்பிக்கவும் அநேகர் இருக்கிறார்கள். சாஸ்திரங்களும் கற்பிக்கின்றன, மனிதர்களும் கற்பிக்கிறார்கள். இங்கே எந்த சாஸ்திரமும் கிடையாது, மனிதர்களும் கிடையாது. இங்கே கற்பிப்பவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தை. அவர் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். ஆத்மாவே தாரணை செய்கிறது. பரமபிதா பரமாத்மாவிடம் இந்த முழு ஞானமும் இருக்கிறது. 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் அவரிடம் இருக்கிறது. அதனால் அவரை சுயதரிசன சக்கரதாரி என்று சொல்கிறார்கள். குழந்தைகள் நம்மையும் அவர் சுயதரிசன சக்கரதாரியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். பாபாவும் பிரம்மாவின் உடலில் இருக்கிறார். அதனால் அவரை பிராமணர் என்று சொல்கிறார்கள். நாமும் அவரது குழந்தைகள். பிராமணரிலிருந்து தேவர்களாக மாறுகிறோம். இப்போது தந்தை அமர்ந்து நினைவு யாத்திரையை கற்பிக்கிறார். இதில் அட்டியோகம் போன்றவற்றின் விஷயமே கிடையாது. அந்த மனிதர்கள் அட்டியோகத்தின் மூலமாக டிரான்ஸ் போன்றவற்றிற்கு போகிறார்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டிரான்ஸிற்கு எந்த பெருமையும் கிடையாது. டிரான்ஸ் என்பது ஒரு அற்ப பைசாவின் விளையாட்டு. நான் டிரான்ஸில் போகிறேன் என்று நீங்கள் ஒருபோதும் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த காலத்தில் வெளிநாடுகள் போன்றவற்றில் இங்கும் அங்கும் அநேகர் டிரான்ஸில் போகிறார்கள். டிரான்ஸில் போவதால் அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது, உங்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது. பாபா உங்களுக்கு அறிவு கொடுத்திருக்கிறார். டிரான்ஸில் நினைவு யாத்திரை இல்லை, ஞானமும் இல்லை, தியானம். அதாவது டிரான்ஸில் செல்பவர்கள் ஒருபோதும் எந்த ஞானத்தையும் சொல்ல மாட்டார்கள். அதனால் எந்த பாவமும் பஸ்மமாகாது. டிரான்ஸிற்கு எந்த மகத்துவமும் கிடையாது. குழந்தைகள் யோகம் செய்கிறார்கள், அதை யாரும் டிரான்ஸ் என்று சொல்ல மாட்டார்கள். நினைவால் விகர்மங்கள் அழியும், டிரான்ஸில் விகர்மங்கள் அழியாது. குழந்தைகளே, டிரான்ஸில் போக வேண்டும் என்ற ஆர்வம் வைக்காதீர்கள் என்று தந்தை எச்சரிக்கை கொடுக்கிறார். எப்பொழுது விநாச நேரம் வருமோ அப்போது இந்த சன்னியாசிகள் போன்றோருக்கு ஞானம் கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தும் இந்த ஞானம் அவர்களின் கலசத்தில் சீக்கிரம் வராது. எப்பொழுது விநாசத்தை முன்னால் பார்ப்பார்களோ அப்பொழுது வருவார்கள். இப்பொழுது மரணம் வந்து விட்டது என்பதை புரிந்து கொள்வார்கள். எப்போது அருகில் பார்ப்பார்களோ அப்போது ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களின் பாகமே கடைசியில் இருக்கிறது. இப்பொழுது விநாசம் வந்துவிட்டது, மரணம் வர வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்படி இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உங்கள் மரம் மெல்ல மெல்ல வளர்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சன்னியாசிகளுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் கண்களை மூடக்கூடாது என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். கண்களை மூடினால் தந்தையை எப்படி பார்ப்பீர்கள்? நாம் ஆத்மாக்கள் பரமபிதா பரமாத்மாவின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம். அவரை இந்த கண்கள் பார்க்க முடியாது இந்த கண்களால். ஆனால் இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. இந்த சரீரத்தில் ஆதாரத்தில் பரமபிதா பரமாத்மா நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தியானம் போன்றவற்றிற்கு எந்த விஷயமும் இல்லை. தியானத்தில் போவது ஒன்று பெரிய விஷயமில்லை. இதில் போகு வைப்பது எல்லாம் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சர்வெண்டாகி போகு வைத்து விட்டு வருகிறார்கள். சேவகர்கள் எப்படி பெரிய மனிதர்களுக்கு உணவளிப்பார்களோ அப்படி நீங்களும் சர்வெண்டாக இருக்கிறீர்கள். தேவர்களுக்கு போகு வைக்க போகிறீர்கள். அவர் பரிஸ்தாவாக இருக்கிறார். அங்கே மம்மா பாபாவை பார்க்கிறீர்கள். அந்த சம்பூர்ண மூர்த்தியும் குறிக்கோளாக இருக்கிறது. அவரை அப்படி பரிஸ்தாவாக யார் மாற்றினார்? மற்றபடி தியானத்தில் போவது ஒன்று பெரிய விஷயமில்லை. இங்கே உங்களுக்கு எப்படி சிவபாபா பாடம் கற்பிக்கிறாரோ அப்படி அங்கு சிவபாபா இவர் மூலமாக கொஞ்சம் புரிய வைப்பார். சூட்ச்மவதனத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிய மட்டும் வேண்டும். மற்றபடி டிரான்ஸ் போன்றவற்றிற்கு எந்த மகத்துவம் கொடுக்கக்கூடாது. யாருக்காவது டிரான்ஸை காட்டுவதும் குழந்தைத்தனமாக இருக்கிறது. டிரான்ஸில் போகாதீர்கள் என்று பாபா எல்லோருக்கும் எச்சரிக்கை விடுக்கிறார். இதில் பலமுறை மாயா பிரவேசம் செய்கிறது. இது படிப்பு. ஒவ்வொரு கல்பமும் தந்தை உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். இப்பொழுது இருப்பது சங்கமயுகம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும். நாடகத்தின் திட்டப்படி நீங்கள் பாகத்தை நடிக்கிறீர்கள். பாகத்திற்கு புகழ் இருக்கிறது. நாடகத்தின் திட்டப்படி பாபா பாடம் கற்பிக்கிறார். நீங்கள் தந்தையிடம் ஒருமுறை படித்த மனிதரிலிருந்து தேவராக நிச்சயமாக வேண்டும். இதில் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
நாம் தந்தையும் படிப்பின் முதலிடை கடையையும் அறிந்து கொண்டோம். தந்தையின் அறிவுரை பெற்று அதிக மகிழ்ச்சி பெற வேண்டும். நீங்கள் புதிய உலகத்திற்காகவே படிக்கிறீர்கள். அங்கே இருப்பது தேவர்களின் ராஜ்யம். அதனால் நிச்சயம் புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் படிக்க வேண்டும். நீங்கள் இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்திற்கு போகிறீர்கள். இங்கே தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தால் உங்களுக்கு வியாதி எல்லாம் வருகிறது. இந்த எல்லா வியாதிகளும் விலக வேண்டும். முக்கியமானது படிப்பு. இதில் டிரான்ஸ் போன்றவற்றிற்கு தொடர்பே இல்லை. இது ஒன்று பெரிய விஷயமில்லை. பல இடங்களில் இப்படி டிரான்ஸில் போகிறார்கள். பிறகு அம்மா வந்தார், பாபா வந்தார் என்று சொல்கிறார்கள். இது ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார் தந்தை. நீங்கள் அரைக்கல்பம் தேக அபிமானத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது ஆத்மா அபிமானியாக தந்தையை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழியும். ஒரு விஷயத்தை மட்டும் தந்தை புரிய வைக்கிறார். இதை நினைவு யாத்திரை என்று சொல்கிறார்கள். யோகம் என்று சொன்னால் யாத்திரை நிரூபணமாகாது. ஆத்மாக்கள் நீங்கள் இங்கிருந்து போக வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும். இப்பொழுது நீங்கள் யாத்திரை செய்கிறீர்கள். அவர்களின் யோகம் எதுவோ அதில் யாத்திரைக்கான விஷயமே இல்லை. அட்யோகிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அது அட்யோகம். இங்கே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இனிமேலே இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்படி வேற யாரும் ஒருபோதும் புரிய வைக்க மாட்டார்கள். இதுதான் படிப்பு. தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பிறகு தந்தையிடம் படித்து பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். நீங்கள் மியூசியத்தை திறக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். அப்போது உங்களிடம் தாமே வருவார்கள். அழைக்க வேண்டிய சிரமம் இருக்காது. இந்த ஞானம் மிக நன்றாக இருக்கிறது. இதை ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை என்று சொல்வார்கள். இதில் நடத்தை திருந்துகிறது. முக்கியமானது பவித்திரம். அதன் மீதே பிரச்சனை போன்றவை ஏற்படுகின்றன. பலர் பெயிலாகவும் செய்கிறார்கள். உங்கள் மனநிலை அப்படி ஆகிறது. அதனால் இந்த உலகில் இருந்தபோதும் அதை பார்ப்பதில்லை. உண்டு குடித்தாலும் உங்கள் புத்தி அந்த பக்கம் இருக்கிறது. தந்தை புது வீடு கட்டினால் எல்லாருடைய புத்தியும் புதிய வீட்டின் பக்கம் போய் விடுகிறது. இப்பொழுது புதிய உலகம் உருவாகி கொண்டு இருக்கிறது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது சக்கரம் முடிந்தது. இப்போது நாம் வீட்டிற்கும் சொர்க்கத்திற்கும் போக வேண்டும். அதற்காக நிச்சயம் தூய்மையாக மாற வேண்டும். நினைவு யாத்திரையால் பாவனமாக மாற வேண்டும். நினைவால் தான் தடை ஏற்படுகிறது. இதில்தான் உங்கள் சண்டை நடக்கிறது. படிப்பில் சண்டையின் விஷயமே இல்லை. படிப்பு முற்றிலும் எளிதாக இருக்கிறது. 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் மிக எளிதாக இருக்கிறது. மற்றபடி தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதில் தான் முயற்சி இருக்கிறது. நினைவு யாத்திரையை மறக்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். குறைந்தது 8 மணி நேரம் நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். சரீர நிர்வாகத்திற்காக வேலைகளையும் செய்ய வேண்டும். உறங்கவும் வேண்டும். இது எளிய மார்க்கமாக இருக்கிறது. ஒருவேளை உறங்காதீர்கள் என்று சொன்னால் இது அட்யோகமாகிவிடும். அட்யோகிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த பக்கம் எதையும் பார்க்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். அதனால் எந்த லாபமும் இல்லை. அட்யோகம் போன்றவற்றை எவ்வளவு கற்பிக்கிறார்கள். அவை அனைத்தும் மனித வழிகள். நீங்கள் ஆத்மாக்கள். ஆத்மாவே சரீரத்தை பெற்று பாகத்தை நடிக்கிறது. டாக்டர் போன்றோர் ஆகிறது. எனினும் நான் இன்னார் என மனிதர்கள் தேக அபிமானியாகத்தான் இருக்கிறார்கள். நான் ஆத்மா என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கிறது. தந்தையும் ஆத்மாக இருக்கிறார். இந்த நேரம் ஆத்மாக்கள் உங்களுக்கு பரமபிதா கற்பிக்கிறார். அதனால் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என்ற பாடல் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு கல்பமும் சந்திக்கிறோம். மற்றபடி முழு உலகில் உள்ள எல்லோரும் தேக அபிமானத்திற்கு வந்து தேகம் என்று உணர்ந்து படித்து பிறருக்கு கற்பிக்கிறார்கள். நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஜட்ஜ் பாரிஸ்டர் போன்ற ஆத்மாவே ஆகிறது. ஆத்மாக்கள் நீங்கள் சதோ பிரதானமாக பவித்திரமாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் எல்லோரும் பாகத்தை நடித்து நடித்து பதித்தமாக மாறினீர்கள். அப்போது பாபா வந்து எங்களை பாவன ஆத்மாக்களாக மாற்றுங்கள் என்று அழைத்தீர்கள். தந்தை எப்போதும் பாவனமாகவே இருக்கிறார். இந்த விஷயத்தை எப்போது கேட்பீர்களோ அப்போது தாரணை ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு தாரணை ஏற்படுவதால் நீங்கள் தேவர்களாக மாறுகிறீர்கள். இது வேறு யாருடைய புத்தியிலும் அமராது. ஏனென்றால் இது புதிய விஷயம். இது ஞானம், அது பக்தி. நீங்களும் பக்தி செய்து செய்து தேக அபிமானியாகிறீர்கள். குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். தந்தை ஆத்மாக்கள் நமக்கு இந்த சரீரத்தின் மூலமாக பாடம் கற்பிக்கிறார். இந்த ஒரு நேரம் மட்டுமே ஆத்மாக்களுக்கு பரமபிதா பரமாத்மா பாடம் கற்பிக்கிறார் என்பதை அடிக்கடி நினைவில் வையுங்கள். மற்றபடி இந்த சங்கம யுகத்தை தவிர வேற எப்பொழுதும் முழு நாடகத்திலும் அவருக்கு பாகமே கிடையாது. அதனால் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என உறுதி செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை மீண்டும் சொல்கிறார். இது பெரிய உயர்ந்த யாத்திரை. உயரே ஏறினால் வைகுண்ட ரசத்தை பருகலாம். விகாரத்தில் விழுந்தால் ஒரேடியாக சுக்குநூறாக சிதறி விடுவீர்கள். இருந்தும் சொர்க்கத்திற்கு வருவீர்கள். ஆனால் மிக குறைந்த பதவியாக இருக்கும். இங்கே ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறது. இதில் குறைந்த பதவி உடையவர்களும் தேவை.
எல்லோரும் ஞானத்தின் பாதையில் செல்ல மாட்டார்கள். பிறகு பாபாவிற்கு அதிக குழந்தைகள் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தாலும் சிறிது நேரத்திற்கே கிடைக்கிறார்கள். மாதர்கள் உங்களுக்கு அதிக புகழ் இருக்கிறது. வந்தே மாதரம் என்று பாடப்படுகிறது. ஜெகதம்பாவிற்கு எவ்வளவு பெரிய மேளா நடக்கிறது. ஏனென்றால் அவர் அதிக சேவை செய்திருக்கிறார். யார் அதிக சேவை செய்வாரோ அவர் பெரிய ராஜா ஆவார். தில்வாடா கோவிலும் உங்கள் நினைவு சின்னமாகவே இருக்கிறது. பெண் குழந்தைகள் நீங்கள் அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் உணவு போன்றவற்றை தயாரிக்கும் போது மிக சுத்தமான உணவு நினைவில் அமர்ந்து தயாரிக்க வேண்டும். அதை யாருக்கு கொடுப்பீர்களோ அவர்களுடைய உள்ளம் சுத்தமாகிவிடும். அப்படி மிக குறைந்தவர்களுக்கே அப்படிப்பட்ட உணவு கிடைக்கிறது. நான் சிவபாபாவின் நினைவிலிருந்து உணவு தயாரிக்கிறேனா என்று தன்னை கேளுங்கள். அதை சாப்பிட்டாலே இதயம் நெகிழ வேண்டும். அடிக்கடி நினைவு மறந்து விடுகிறது. மறப்பது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது 16 கலைகள் நிறைந்தவர்களாக மாறவில்லை. நிச்சயம் சம்பூர்ணமாக மாற வேண்டும். பௌர்ணமி நிலவு எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. பிறகு குறைந்து குறைந்து ஒரு கோடு மட்டும் இருக்கிறது. கார் இருளாகி விடுகிறது. பிறகு நல்ல வெளிச்சம் ஏற்படுகிறது. இந்த விகாரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்கள் ஆத்மா சம்பூர்ணமாக மாறிவிடும். நீங்கள் மகாராஜா ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இருந்தும் எல்லோரும் ஆக முடியாது. எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் எந்த முயற்சியும் செய்வதில்லை. அதனால் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று சொல்லப்படுகிறது. யானைப்படையில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். பிரஜைகள் அல்லது காலாட்படையில் எவ்வளோ அதிகமாக இருக்கிறார்கள். அந்த அளவு கமாண்டர்களும் மேஜர்களும் இருப்பதில்லை. உங்களில் கமாண்டர்களும் மேஜர்களும் கேப்டன்களும் இருக்கிறார்கள். காலாட்படையும் இருக்கிறது. இது உங்கள் ஆன்மீக சேனையாக இருக்கிறது. நினைவு யாத்திரையே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதன் மூலமாகவே பலன் கிடைக்கும். நீங்கள் மறைமுக வீரர்களாக இருக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்வதால் இருக்கும் விக்கர்மங்களின் குப்பைகள் எரிந்து சாம்பலாகின்றன. வேலை வெட்டிகளை நன்றாக செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஒரு காதலருக்கு ஜென்ம ஜென்ம காதலியாக இருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த காதலர் கிடைத்திருக்கிறார். அதனால் அவரை நினைவு செய்ய வேண்டும். முன்னரும் நினைவு செய்திகள் இருந்து விக்கிரமங்கள் ஒன்றும் அழியவில்லை. நீங்கள் இங்கே தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். அப்படி ஆத்மாவே ஆக வேண்டும். ஆத்மாவே முயற்சி செய்கிறது. இதே பிறவியில் நீங்கள் பல பிறவிகளின் அழுக்கை அகற்ற வேண்டும். இது மரணலோகத்தின் கடைசி பிறவி. பிறகு அமரலோகத்திற்கு போக வேண்டும். பாவனமாக மாறாமல் ஆத்மாவால் போக முடியாது. எல்லோரும் அவரவர் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு போக வேண்டும். ஒருவேளை தண்டனை பெற்று சென்றால் பதவி குறைந்துவிடும். யார் தண்டனை பெறுவதில்லையோ அவர்கள் மாலையின் 8 மணிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். நவரத்தினங்களின் மோதிரம் போன்றவற்றை செய்கிறார்கள். அப்படி ஆக வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யும். அதிக முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சங்கம யுகத்தில் தன்னை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். படிப்பு மற்றும் பவித்திரத்தின் தாரணையால் தனது நடத்தையை திருத்த வேண்டும். டிரான்ஸ் போன்றவற்றில் ஆர்வம் வைக்கக்கூடாது. 2. சரீர நிர்வாகத்திற்காக வேலை செய்ய வேண்டும். உறங்கவும் வேண்டும். இது அட்டியோகம் இல்லை. ஆனால் நினைவு யாத்திரையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. யோக நிலையிலிருந்து அப்படி சுத்தமான உணவை தயார் செய்து கொடுங்கள். அதனால் சாப்பிடுவரின் இதயம் சுத்தமாக மாற வேண்டும். வரதானம். தனது சூட்ச்ம சக்திகளை வெற்றி பெறும் ராஜரிஷி சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா ஆகுக. கர்மேந்திரியங்களை வெற்றி பெறுவது எளிது. ஆனால் மனம், புத்தி, சமஸ்காரம் என்ற சூட்ச்ம சக்திகளை வெற்றி பெறுவதற்கு சூட்ச்ம பயிற்சி தேவை. எந்த நேரம் என்ன எண்ணத்தை, எந்த சமஸ்காரத்தை எழுப்ப விரும்புகிறீர்களோ அந்த நேரம் அதே எண்ணமும் அதே சமஸ்காரமும் எளிதாக எழ வேண்டும். இதை தான் சூட்ச்ம சக்திகளை வெற்றி பெறுவது, அதாவது ராஜரிஷி நிலை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த கணமே ஒருமுகப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் சக்திக்கு கட்டளை கொடுத்தால் ராஜாவின் கட்டளையை அந்த கணமே அதே போல் ஏற்க வேண்டும். இதுதான் ராஜ்ய அதிகாரியின் அடையாளம். இந்த பயிற்சியால் கடைசி பேப்பரில் பாஸ் ஆவீர்கள். ஸ்லோகன். சேவை செய்வதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் மிக பெரிய கொடுப்பினை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.